தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்குதா, இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறத விட நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவர்களாக இருப்பீங்க. அது என்ன, எல்லாரும் சாதிக்கணும்னு பிறப்பாங்க, நாங்க மட்டும் அனுபவிக்கணும்னு பிறக்கிறோம், இது என்ன கதை அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு அதிபதிக்கும் ஒவ்வொரு தனி தத்துவம் உண்டு. சுக்கிரனுடைய தத்துவம் என்னன்னா, வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி. யாரு எப்படி போனான்னா எப்படி வந்தான்னா, நாம வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். சாதிக்கிறோமோ தோக்கிறோமோ தெரியாது, ஆனா அனுபவிக்கணும் ராசா, அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை, ஒரு ஆசையை கொண்டவர்கள் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனா அதுல ஏதாவது தப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்காது, தப்பே கிடையாது. ஏன்னா மனுஷன் முதல்ல எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாம தான் இங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். எதுக்கும் இல்லை, இந்த வாழ்க்கையை, இந்த இயற்கையை, இந்த பிரபஞ்சத்தை, ஒவ்வொரு மனிதர்களை, மிருகங்களை, இயற்கையை இப்படி நேசிக்கிறதுக்காக, அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். இதுதான் உண்மை. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம, தெரிஞ்சிக்காம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கொள்ளடிக்கணும், குறுக்கு வழியில் செல்வங்களை அடையணும், உழைக்கக்கூடாது ஆனால் நல்லது நடந்துடணும், சாதிக்கக்கூடாது ஆனால் புகழ் கிடைச்சிடணும், நேர்மையாக எதையும் செய்யக்கூடாது ஆனால் எந்த வழியில் போனாலும் நமக்கு அதிகாரம், கௌரவம்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது துலாம் ராசிக்கு. என்னங்க சிம்பிளாக சொல்லிட்டீங்களே, நாங்கள்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு உண்மை, ஒரு நுணுக்கம், ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நேர்மையாக வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள். அந்த நேர்மை துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்மை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்களது தத்துவம் என்ன, துலாம் ராசியோட வாழ்க்கை தத்துவம் என்னன்னா, நேர்மையாக எதையெல்லாம், எப்போதெல்லாம், எங்கெல்லாம், யாருக்கிட்டெல்லாம் நடக்கிறீங்களோ, செய்கிறீங்களோ, செயல்படுறீங்களோ அங்கு உங்களது வெற்றி உறுதி செய்யப்படும். ஆனால் அதில் சுக்கிரனுக்கு இன்னொரு குணம் இருக்குது. துலாம் ராசிக்கு அந்த சின்னத்துக்கு ஒரு குணம் என்னன்னா, நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் செயல்படணும் அப்படிங்கிறது ராசியோட குணம். ஆனால் ராசிக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மைனர் அப்படின்னு.
மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரொமான்டிக்காவே எப்பொழுதும் இருக்கணும், ஜாலியா இருக்கணும், வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும். எதுக்கு பொறந்தோம்? அனுபவிக்கிறதுக்காக பொறந்தோம். எல்லா சுக விஷயங்களையும் அனுபவிச்சிரணும். நாம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்னு தெரியாது. சொர்க்கத்துக்கா, நரகத்துக்கா தெரியாது. ஆனா, வாழ்ற வாழ்க்கையில சொர்க்கத்த பார்த்துறணும் அப்படிங்கிற கொள்கை என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும் உண்டு. ஆனா, அதே நேரத்தில இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி இருப்பீங்க? தப்பிச்சோம், பொழச்சோம். என்னய்யா இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில வருது. எங்க போனாலும் தோல்வி, அவமானம், பிரச்சனை. எந்த முயற்சி பண்ணாலும் ஒரு சுறுசுறுப்பா போக மாட்டேங்குதே. ரொம்ப சொதப்புதே. சும்மா மச 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 மசன்னு. ரொம்ப பொறுமை. இதெல்லாம் செய்யணுமா? வேணாமா? அப்படின்னு இருக்கு. ஏன்னா, உங்களது முயற்சி ஸ்தானத்தையும், உங்களது 8ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார். என்ன நடக்குங்க? நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் சரி, எதுக்கு ஆசைப்பட்டாலும் சரி, என்ன கொள்கையோட செயல்பட்டாலும் சரி, கொஞ்சம் மெதுவாகத்தான் நடக்கும். அப்ப மெதுவா நடக்கும்போது நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது? வெறுத்துறக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. உங்களது முயற்சிக்கு வெற்றி பொறுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 1½ வருஷ கணக்கீடு. இந்த 1½ வருஷ கோச்சார அடிப்படையிலான விஷயம். எதுக்குமே அவசரப்படாம பொறுமையா மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். ஆனா நீங்க உங்களால அவசரப்படாம இருக்க முடியாது. பொறுமையான செயல்பாடு அப்படிங்கிறது உங்கள அவசரப்படுத்தி இருக்கும். கைவிட்டிருப்பீங்க. அதனால நிறைய பேரோட எதிர்ப்பு சம்பாதிச்சிருப்பீங்க. நம்பிக்கைய இழந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். வேலையில, தொழில்ல, வீட்ல. இப்படி வாழ்க்கையில செலவுகள், இழப்புகள், அவமானம், மரியாதை இல்லாதது, அது மட்டும் இல்ல, கெட்ட பெயர், கெட்டவன்ங்கிற பட்டம் கூட இப்ப நீங்க வாங்கியிருக்கலாம். என்னய்யா அது? பணம், வீரம், புகழ் இத வாங்கணும்னு பார்த்தா, கெட்டவன்கிற பட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துல கோச்சார அடிப்படையில எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. இத மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். தினமும் உங்க மனசுக்கு வர வேண்டிய ஒரு வரி இதுதான். எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. அது துன்பமோ, மகிழ்ச்சியோ, கஷ்டமோ, இன்பமோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியும். அதாவது இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலான சனி பகவானின் திருவிளையாடல். ஆக மொத்தம் என்ன நடந்திருக்கும்? நிறைய கடனை வாங்கி வச்சிருப்பீங்க. நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, யார் பேச்சாவது கேட்டுக்கிட்டு, யாரோடயோ சேர்ந்துக்கிட்டு நிறைய பணத்தை செலவு பண்ணி நஷ்டத்துல விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குடும்பத்துல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கணவனோ, மனைவியோ உங்கள மாதிரிலாம் அமைதியா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள். வீட்ல கதவு சாத்திக்கிட்டு சத்தம் கேட்கும்ல, அடி விழுகிற சத்தம் உங்க வீட்ல அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, உங்களை விட உங்களது கணவன், மனைவி ரொம்ப கோபக்காரவங்க. ரொம்ப வேகமானவர்கள். நீங்க சொல்றதெல்லாம் நின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அவ்வளவு வேகமானவர்கள். அவ்வளவு வேகமானவர்கள். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் தான். அது துலாம் ராசியோட வாழ்க்கை அப்படி. எல்லாத்துக்குமே அவசரம். அப்ப ஆசைக்கும் அவசரம், காதலுக்கும் அவசரம், காமத்துக்கும் அவசரம். முதல்ல சாதுவா கேட்பாங்க. கேட்டது கிடைக்கல அப்படின்னா மாறிடுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாரி, அவங்க படுற கோவத்தெல்லாம் நீங்க ஆண்களா இருந்தாலும் கூட, இவங்கள்ட்ட எதுக்கு நமக்கு? வெளியில போயிடுவோம். அல்லது வேற ஊருக்கு வேலைக்கு போயிடுவோம். தொழிலுக்கு போயிடுவோம். குடும்பத்தில அவ்வளோ பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் சத்தம். எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள். அது மட்டும் இல்லைங்க. நிறைய அவமான கதைகள், போராட்டங்கள் உங்களுக்கு ஓடியிருக்கும். யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சு, நீங்க பணத்த செலவு பண்ணி, நீங்க கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு. இப்படி என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது? என்னுடைய பாதை, என்னுடைய பயணம், என்னுடைய வாழ்க்கை இனிமே வித்தியாசமா இருக்கும். வெறித்தனமா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். துணிஞ்சு அடிக்க போறீங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தேவையானது என்ன? பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு தேவை ஒரு தொழில், ஒரு வேலை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. இந்த 3 மாசத்துல இருக்கிற வேலை போயிடும். என்னய்யா இப்படி எடுத்தோடனே அபசகுணமா? அப்படி வேலை போயிடுச்சு அப்படின்னா, நீங்க வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா, பிடிச்ச பீடை போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கங்க. அல்லது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த தொழிலை விட்டுருவீங்க. அப்பயும் நீங்க சந்தோஷப்படணும். ஏதோ ஒன்று பெருசா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாகும். அல்லது உங்க வேலையில, உங்க தொழில்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை. வேலையை விட்டே போகல, அல்லது தொழிலை விட்டே போகல அப்படின்னா 3 மாசத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அதுல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மாற்றம், அவ்வளவுதான். தொழில்ல ஒரு பிரச்சனை நடக்கும். சுதாரிச்சுப்பீங்க. அது உங்களுக்கு பல முன்னேற்றங்களை,
உங்கள் லெவலுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகுது இந்த சூழ்நிலை. ஏன்னா 10ஆம் புதுவா சொல்லிடக்கூடாதுல்ல, அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 10ஆம் வீட்டில் குரு, 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு ஜோதிட விதி இருக்கு. அதன்படி சொல்லப்போனால் பதவியை பறிப்பான். அப்போ வேலை போயிடும்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. இருக்கிற பதவி, இப்போ ஆஃபீஸில் எந்த இதில் வேணாலும் இருக்கலாம். அதை விட ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுவும் பதவி தானே. வேலையை விட்டு போகிறது மட்டும் பதவி உயர்வு இல்லை, பதவி பறிக்கிறது இல்லை. அடுத்த மேனேஜிங் டைரக்டர் ஆகலாம், இல்லை அடுத்தடுத்து என்ன வேணாலும் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி என்ன பதவிகள் இருக்கோ இருக்கிற இடத்தை விட அடுத்தது வரக்கூடியது மிக பிரம்மாண்டமாக, மிக பெருசாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த வியாபாரம் செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும், எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களது தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. போதும், இதுவரைக்கும் தயங்கினது போதும், இதுவரைக்கும் கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது போதும், இதுவரைக்கும் ஆசை அதிகமாக இருந்தாலும் பணத்துக்காக, மரியாதைக்காக, குடும்ப கௌரவத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலையோ வேலையையோ விடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட, உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, நீங்கள் இஷ்டப்பட்ட ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு விருப்பம், விருப்பப்பட்ட தொழிலை பண்ணுறீங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும். உங்களுக்காகவே இந்த குரு பகவான், அவர் கூட சுக்கிர பகவான், அதாவது உங்களது அதிபதி, 2 பேரும் எதிர் எதிர் தான், ஆனால் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு செய்ய போகிறாங்க. குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்காரர், முயற்சி ஸ்தானாதிபதி. நீங்கள் வேணா என்ன நினைக்கிறீங்களோ அதை தட்டி தூக்குவீங்க. எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் துலாம் ராசிக்கு. முயற்சி ஸ்தானம் மட்டும் இல்லை, வெற்றி ஸ்தானம். உங்களது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ நீங்கள் சொல்கிறத தான் இனிமேல் செய்வாங்க. உங்களது வேகமும், உங்களது முன்னேற்றமும், உங்களது அந்த வளர்ச்சியும் உங்களது எதிரியாக இருந்தாலும், உங்களது கூட பிறந்தவங்க உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க இந்த காலகட்டத்தில் அமைதியாகிடுவாங்க, அடிமையாகிடுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. போதும், அதாவது ரொமான்டிக்காக சுற்றுனது போதும். காதல் காதல், காமம் காமம். ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ராசியிலே கொஞ்சம் அந்த விஷயம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் எப்பொழுதும் அந்த சிந்தனையோடே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டு, ஏன்னா சில பேருக்கு இது வலிக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லி ஆகணும். இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த உண்மையெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா வெறுத்துருவீங்க. துலாம் ராசி எல்லாருமே இப்படி தானா, நாம் மட்டும்தான் இப்படி நினச்சோம், ஆனால் துலாம் ராசியே அப்படி தானா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு உண்மை சொல்லட்டுமா, குடும்பத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை தான். தனியாக பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. உண்மையாக துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ரகசிய உறவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. 99%. அதாவது இயற்கையின் விதி. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் இந்த 1% இருக்குல்ல, அது எப்படி மாறும் தெரியுமா? அவர்களுடைய பிறந்த அந்த நேரம், அந்த பிறந்த ஜாதகத்தில் மாற்றம் உருவாகி இருக்கும். ராமரா கூட இருக்கலாம். அந்த 1% பேர் உண்டு. பிறப்பின் ஜாதகம் அப்படி, வாங்கி வந்த வரம் அப்படி, முன் செய்த வினைகள் அப்படி. வினைகள்ங்கிறத விட நன்மைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். முன் ஜென்மத்தில் அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் நேர்மையோட ராமராக வழி தவறாமல் கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்யாம பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசியில. மற்ற 99 பேரும் ஏதாவது ஒரு ரகசிய உறவு இருக்கலாம் அல்லது இருக்கும். வாழ்க்கையில எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரகசிய உறவு ஒன்று ஏற்படும். ஏன்னா அவர்களுடைய எண்ணம் அப்படி. அவர்கள் அப்படிங்கிறத விட என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய எண்ணம் அப்படி. அதுக்கு காரணம் நீங்க கிடையாது, உங்களது அதிபதி, உங்களது ராசி, உங்களது நட்சத்திரம். அதனால நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் மிக மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன என்ன முயற்சி பண்ணாலும் உங்களால் சாதிக்க முடியும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் போதும். மிக மிக முக்கியமான கட்டம் அந்த 3வது வீடு, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணால் அது கிடைக்கணும். எல்லா விஷயத்துக்குமே நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அந்த முயற்சி 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 ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கும். அது வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. அந்த சூழ்நிலை வந்தாச்சு, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இதை விட என்ன இருக்கு? சொன்னல, இந்த பணம்,
பணம், வீரம், புகழ், பணம் கொட்ட போகுது. நிலம், சொத்து, வீடு, வாகனம்லாம் வாங்க போறீங்க. எப்பயா இருந்தாலும் உங்களுடைய லட்சியம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னல, அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் அத்தனையும் அனுபவிக்க போறீங்க. அந்த சொகுசு வாழ்க்கையை, உங்களது அழகான வாழ்க்கைய, ரசனையான வாழ்க்கைய அனுபவிக்க போறீங்க. பெண்கள்னா சொல்லவே வேண்டியதில்ல. எப்பொழுதுமே தன்னை அழகாகிக்கிட்டே இருப்பீங்க. அழகா தெரிவிங்க நீங்க. அப்போ உங்களது அழகு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். பரவாயில்லையே, அழகா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அந்த எண்ணம் எப்படின்னா, அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய அழகாக மாறிவிடும். இங்க தான் கொஞ்சம் நன்மையும் உண்டு, கொஞ்சம் தீமையும் உண்டு. என்னன்னா, உங்களுக்குள்ளார நீங்க அழகா தெரியுறீங்க, உணர்றீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, கலகலன்னு இருப்பீங்க. எது திங்க் பண்ணாலும் நல்லதா அது இருக்கும். அதே நேரத்தில் அந்த அழகு அடுத்தவர்களை அனாவசியமாக இழுக்கவும் செய்யும். உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை அது உருவாக்கும். ஆனா அதுக்கு காரணம் நீங்க கிடையாது. உங்களது அழகு தான் அதுக்கு காரணம். தேவையில்லாத மோதல்கள், இப்போ ஒருதலை காதல்னு சொல்லுவாங்கல்ல, யாரோ எங்கேயோ எப்போதோ உங்களை பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையா? நீங்க அவங்கள கவனிச்சிருக்க கூட மாட்டீங்க. ஆனா உங்களை லவ் பண்ணிட்டு திடீர்னு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லவ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை உருவாகும். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும், இந்த காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகி இருந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த விஷயத்துல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையற்ற சிக்கல், தேவையற்ற பிரச்சனை இந்த விஷயத்துல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாரோ எங்க இருந்தோ எப்போதோ நம்முடைய அழகால, நம்முடைய ஒரு கலகலப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, சுறுசுறுப்பா இருக்கிறது, ஒரு ஜாலியா இருக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாயிடும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். அதாவது வீட்டில் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சுதந்திரமா விட ஆரம்பிச்சிருவாங்க, பணம் அதிகமாக வரும், என்ன வேணாலும் வாங்கலாங்கிற அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாங்கிற அந்த சுதந்திரம் கிடைக்கும். ஆண்களாக இருந்தால் அது அவமானம் கிடையாது, இந்த சமூகம் அப்படி ஆக்கி வச்சிருக்கு. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையில சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீட்டுல ராகு வேற. கௌரவத்தை இழக்கிறதுக்காக ராகு அங்க இருக்காரு. ராகு யார் தெரியுமா? மீடியான்னு சொல்லலாம், விஞ்ஞானம்னு சொல்லலாம், புதுமை அப்படின்னு சொல்லலாம், அல்லது எதிர்காலம்னு சொல்லலாம், ஏஐன்னு சொல்லலாம். அட்வான்ஸ்டு அமைப்பு. அதாவது நம்முடைய எண்ணம், கனவு, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம்ல, தொலைத்தொடர்பு துறை, இதெல்லாமே ராகுக்கு உரியவது. என்ன செய்வார்? அவமானத்தை கொடுக்கிற இடத்துல இருக்காரு. உங்களது அழகு உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கும். உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்கள் அப்படின்னு அழைச்சிட்டு போய் எதையாவது வாங்கி கொடுத்து உங்களையே கவரக்கூடிய, சூறையாடக்கூடிய காலகட்டம் இது. இல்லைன்னா நம்ப வச்சு ஏமாத்துவாங்க. திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஏமாத்தி காதலிச்சு காமத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாலினத்தவர்கள் மேல, இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான், அடுத்த பாலினத்தவர்கள் மேல மிக மிக எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன் அப்படின்னா, சனி பகவான் கரெக்டா அவமானப்படுத்தக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய, ஊரை விட்டு ஓட வைக்கக்கூடிய, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லக்கூடிய, அல்லது பெரிய பிரச்சனை, பெரிய வழக்கு, பெரிய நோய், அடிதடி, மருத்துவமனை, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. அதே நேரத்தில் அந்த காதல், காமம், அழகு, இந்த விஷயத்த சனி பகவான் பார்க்கிறாரு. என்ன நடக்கும்? அப்படியே அது கனெக்ட் ஆகும். ஆரம்பத்தில் சுகமா இருக்கும், அந்த சுகமே பிரச்சனையை உருவாக்கும். அல்லது தப்பு செய்யும் போது அதை தப்புன்னு காட்டாது, அது உங்களை கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சிரும். அப்ப என்னாகும்? தடம் மாறி, அதாவது உங்களது அழகே அல்லது உங்களது ஆர்வமே, உங்களது பாசிட்டிவ் திங்கிங் அல்லது எனர்ஜி, இந்த சந்தோஷமே, நீங்க சுதாரிச்சிங்க, இந்த குரு பகவானுடைய இந்த பார்வையை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா புகழ் வேற லெவல்ல உங்களால புகழ் அடைய முடியும். அதே நேரத்தில் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை வேற பாதை கொண்டு போனீங்க அப்படின்னா அவமானப்பட்டு வெளியூருக்கு போகிறது, வீட்டில் முடங்கிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, மீடியாவில் அசிங்கப்படுறது, இப்படியான காலகட்டமும் உண்டு. அதாவது மிக முக்கியமான காலகட்டமுங்க இந்த காலகட்டம். துலாம் ராசிக்கு சொல்ல போனால் வாழ்க்கையில் புகழடையவும் உச்சபட்ச நிலை உண்டு. 100% வாய்ப்பு உண்டு. தடம் மாறினால் 0% கௌரவமும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 0% கூட கௌரவம் உங்களுக்கு மிஞ்சாது. அந்த அளவுக்கு யாரையும் நம்பக்கூடாது, அவ்வளோதான். யாரையும் சரி, காதலில் மட்டுமல்ல, காமத்தை மட்டுமல்ல, நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள், அல்லது பழைய கல்லூரி மாணவர்கள், நண்பர்கள் அப்படின்னு யாரையும் நம்பி எதுவும் தெரிஞ்சிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. இறக்கி விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நீங்க ஓஹோன்னு இருக்க வேண்டிய, உச்சமடைகிற வேண்டிய, உச்சிக்கு போக வேண்டிய, புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த 3 மாசம் வேற பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவீர்கள்.
அடுத்தது கடன் பிரச்சனை. இனிமே கடன் உங்களுக்கு இருக்காதுங்க. அடிச்சு சொல்றேன். 1,00,000 கடன் இருந்தாலும் சரி, 1,00,00,000 கடன் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷத்துல அத்தனை கடனையும் அடைப்பீங்க. ஒரு மேஜிக் நடக்க போகுது. எதிரிகளா? சான்ஸே இல்ல. இருக்க மாட்டாங்க இனிமே. ஒண்ணு காலடியில விழுவாங்க, இல்ல காணாம போவாங்க. எதிரிகள் உங்களை நெருங்க மாட்டாங்க. நோய் ரொம்ப நாளா அந்த நோய் இருக்கு. கவலைப்படாதீங்க. அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே பார்த்து அதிசயப்படுவீங்க. உண்மை. இப்ப போய் செக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஏற்ற சரியான மாத்திரை மருந்து கிடைக்கும். சரியான முறையான டாக்டர் போய் பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில். இதுதாங்க நேரம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்றது. இந்த காலகட்டத்தில் உங்களது நோய்க்கு எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எங்க போனாலும் உங்களுக்கு அந்த மருத்துவம் சரியாகும். அப்படி ஒரு கொடுத்து வைத்த காலகட்டம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கடன் காணாம போயிடும். நிறைய பிரச்சனை வந்திருக்கும். தொழிலில் நஷ்டமாயிருக்கும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், ஏதாவது தொழிலில் அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி இப்படி பணத்தால் ஏமாந்துருப்பீங்க. அதை கடன் வாங்கி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா கடன் வாங்கியே ஏமாந்துருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் எந்த செலவாக இருந்தாலும் செஞ்சுருப்பீங்க. தைரியமாக முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு. பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அசால்ட்டாக சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனால் இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். இங்கே நல்லா கவனமாக இதுக்கு மேலே இதை தான் நான் அந்த கடன் விஷயமா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். என்னன்னா, தேவையான கடன் வாங்குவேன், தேவையில்லாத கடன் இனிமே வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன், தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்கள் இந்த கடன் விஷயத்தில் சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல் இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, காகிதம் பேனா எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்களன்னா நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை ஆயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்னைக்கு கோடீஸ்வரராக மாறியிருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க. யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. கடன்காரங்கள்ட்ட கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல, பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி? இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல சின்ன தொகையை, சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க.
அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2,00,000த்துல நீங்க கடன குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 4 பேரும் உங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடன் அடைக்கிறீங்கன்னா, ஒருத்தரு அவர பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அவர் மைனஸ் ஆயிடுவாரு. அவருடைய எண்ணம் நம்மள தப்பா நினைக்காது. 2வது கம்மியான அமௌண்ட் இருக்கா? அத முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன சின்ன அமௌண்ட்டா முடிச்சுட்டு வரும்போது, பெரிய அமௌண்ட்டா இருந்தா கூட, சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துரும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையே உங்கள ஈஸியா வழி நடத்தும். ஈஸியா கடன அடைச்சிருவீங்க. மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பு எல்லாரும் பண்றோம். பழைய கடன அடைக்கிறதுக்கு புதிய கடன நம்ம வாங்குறோம். இத நாம பல பேர் செய்றோம். இதத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்க தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா, ஒரு கடன வாங்கி இன்னொரு கடன அடைக்கும்போது நமக்கு தைரியம் அதிகமாயிடும். அலட்சியம் அதிகமாயிடும். சரி அடைச்சுக்கலாம். அதான் இந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சுச்சே அப்படின்னு. ஆனா, அது அங்க பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கும். வட்டியோட தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ரூ. 1,00,000க்கு ரூ. 1,50,000 கடன் வாங்கியிருப்பீங்க. ரூ. 1,50,000 கடன் குடுத்துட்டு மீதி 25,000த்த நீங்க வேற செலவுல போட்டிருப்பீங்க. ரூ. 1க்கு 1 கடனா ஆகியிருக்கும். அதனால என்ன நடக்கும்? அங்க இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்த கடன பொறுத்தவரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில, ஒரு தொழில்ல செய்றீங்கன்னா, அதுல எப்படி இன்னும் கொஞ்சம் வருமானத்த கூட்ட முடியும்? அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்கு? இன்னும் யார பார்க்கலாம்? கடன் வாங்காம ஒரு சர்வீஸ்லயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்ப காலையிலேருந்து 6 மணி டூ 1 மணி 2 மணி வேலைன்னா, அதுக்கு மேல ஏதாவது வேலை செய்யலாமா? அப்படின்னு யோசிக்கலாம். 9 டூ 6ன்னா நைட்ல ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேலை செய்யலாமா? அதுக்கு மேல அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா, அதுல சர்வீஸ் மூலியமா முதலீடு போடாம ஏதாவது தொழில் செய்யலாமா? அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை இப்படி உங்களுக்கு அந்த பணத்த கொண்டு வர்றதுக்கு சில அடிஷனல் வேலைய பார்க்கலாம். மன அழுத்தத்த முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தா நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழியே இருக்கு. இங்க யாரு கடன் படல? நம்மள வழி நடத்துற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊர்ல 100ல 99 பேர் கடனாளியா தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடன்ல தான் இன்னைக்கு தொழிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கடன் வாங்குறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்திலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியா இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க. அதை சரியா அடைச்சிட்டு வருவாங்க. அதனால ரொம்ப இந்த கடன்ல அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால கொஞ்சம் அதிகமா இந்த வீடியோல பேசியிருக்கோம் கடனை பத்தி. நீங்க மொத்தம் கடன் எவ்வளவு? எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும்? மாத வருமானம் எவ்வளவு? மாத செலவு எவ்வளவு? இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். சரி, இத்தனை தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்கு. ஒரு இளைஞன், அவனுக்கு பெரிய கனவு இருந்தது. தொழிலதிபராக வரணும், பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அவன் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனால் சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னால் இது முடியுமா? இது உனக்கு தேவையா? வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டு. எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுற? இப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம், நம்ம பணத்தை போட்டு தானே தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஆனால் அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார், தோல்வி உன்னை தண்டிக்க வரல, உன்னை முடக்க வரல, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசானா வந்திருக்கு. என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நீ பாரு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. மீண்டும் எழுதுறான், தவறுகளை எழுதுறான், ஒவ்வொன்றா சரி செய்ய ஆரம்பிக்கிறான், புதிய திறமைகளை வளர்த்துக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான், வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்குறான். மீண்டும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறான். முதல் ஆண்டு கொஞ்சம் லாபம், 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி, 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்தில் நிறைய பேரை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவனை கேலி செஞ்ச மக்களே, அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும், அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு பொறாமப்படுறாங்க, வியப்பாகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்வியை பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியை பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னானா ஊர் மக்களுக்கு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நான் சந்தித்த தோல்வி தான். அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னானா. அதனால் மனுஷனுக்கு வெற்றி பெற்றா மட்டும் உற்சாகம் வர்றதில்ல, தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும்.
அப்பதான் மனுஷன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். கடைசியா ஒரு பரிகாரம். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம். பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்ல இருக்கிற எதிர்மறை சக்திகள குறைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில், பணவரவு, அதுல இருக்கிற தடை நீங்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா கிடைக்கும். செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா நீங்கும். தைரியம் அதிகரிக்கும். மகாலட்சுமி அருள் கிடைக்கும். பணவரவு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும். குடும்பத்துல மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்துனீங்க அப்படின்னா, பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகவ்ய விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில், வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில். எப்படி ஏற்றணும்? வீட்டை சுத்தப்படுத்திக்கங்க, காலையில் குளிச்சுக்குங்க, பச்சரிசி கோலமாவால் கோலம் போட்டுங்க வாசலில். எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால் கோலம் போடுறது, மண்ணால் கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால் தினமும் அரைச்சி போட முடியல அப்படின்னா, இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்க பச்சரிசி மாவால் கோலை கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்குது, பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த்து ப்ராடக்ட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்களை வச்சு, மில்லட்ஸை வச்சு, ஹெர்பலை வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி, பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கங்க. வாசலில் விளக்கு வச்சுக்கிங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிங்க. சுத்தமான நெய்யாக இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 3 விளக்கு. இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிங்க. அடுத்தது சிவபெருமானை வணங்கிங்க. இஷ்ட தெய்வங்களை வணங்கிங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரம் மன நம்பிக்கை. முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமாக நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி, அடுத்தது தான் எல்லாமே. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, பரிகாரங்கிறது நாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நமக்கு பக்கபலமாக துணையாக அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தால் அது கூட வரும். நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியாக வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்திலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலே முயற்சி பண்ணுங்கள். விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அதனால் என் நண்பர்களே, தோழிகளே, உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட கோபம், அவசரம், பொறுமை இல்லாது இதை நீங்கள் தோற்கடிக்கலாம். அதையெல்லாம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் அடைவீங்க. இந்த 2026, 27 நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான சபதம் என்ன தெரியுமா? வெற்றி சபதம் அப்படின்னு சொல்லலாம். முடிவு எடுப்பதற்கு முன் யோசியுங்கள். தொடங்கியதுக்கு அப்புறம் விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.